உங்களது அன்றாட வாழ்க்கையின் அவசரங்களுக்கு மத்தியிலும் அறிவைத் தேடி வந்திருக்கும் உங்களுக்கு என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்போ நாம தொடர்ந்து பல சுவாரஸ்யமான மூலக்கட்டுரைகளையும் தரவுகளையும் எடுத்துக்கிட்டு அதில் இருக்கும் மிக முக்கியமான சாராம்சங்களை இந்த ஆழமான விரிவான அலசல்ல பார்த்துட்டு வர்றோம். ஆமா, இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற தலைப்பு ரொம்பவே ஸ்பெஷல். கண்டிப்பா. இன்னைக்கு நமது தேடலுக்கு அடிப்படையாக அமைந்திருக்கும் மூலப்பொருள் சற்று வித்தியாசமானது. பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஞானசரியை 20 அப்படிங்கிற ஒரு பழங்கால தமிழ் பாடல் கவிதை தான் இன்றைய நமது பேசுபொருள். இத கேட்ட உடனே ஏதோ ஒரு பழைய இலக்கியத்தை பத்தி பேச போறோம்னு நீங்க நினைச்சிட வேண்டாம். சரியா சொன்னீங்க. உங்களின் இன்றைய காலை பொழுதில் உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல், நீங்கள் எதிர்கொண்ட கவனச்சிதறல், உங்களின் முடிவற்ற சிந்தனை சுழல் என உங்களின் ஒவ்வொரு அன்றாட போராட்டங்களுக்கும் மிக துல்லியமான உளவியல் தீர்வை இந்த பாடல் தன்னுள் புதைத்து வச்சிருக்கு. பல்பால ஞானம் அப்படிங்கிறது வெறும் தத்துவம் மட்டும் கிடையாது. அது மனித மனதை அக்குவேராணிவேராக பிரித்து மேயும் ஒரு கையேடு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த ஆழமான பயணத்தை நாம இப்போ தொடங்கலாம். நிச்சயமா. இந்த பாடலின் நோக்கமே நமது குழப்பமான அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு தெளிவான வெளிச்சத்தை கொடுப்பதுதான். நீங்க இன்னைக்கு காலையில எழுந்ததிலிருந்து இப்போ இந்த கணத்துல இருக்கிற வரைக்கும் உங்களின் மனம் எவ்வளவு விஷயங்கள்ல அலைபாய்ந்திருக்கு அப்படிங்கறது சற்று சிந்திச்சு பாருங்க. ஆமா, ஒரு புறம் வேலையில இருக்கிற அழுத்தம், இன்னொரு புறம் சமூக வலைதளங்கள்ல நீங்க பாக்குற நூற்றுக்கணக்கான தகவல்கள், அடுத்த நிமிடத்தை பற்றிய பயம், இப்படி எண்ணற்ற விஷயங்கள். உண்மைதான். இதையெல்லாம் தாண்டி அந்த உண்மையான அக அமைதி எங்கே இருக்கு அப்படிங்கிறது இந்த பாடல் மிக தெளிவாக உணர்த்துகிறது. இது உங்களை ஏதோ ஒரு கற்பனை உலகிற்கு அழைத்து செல்லும் வெறும் தத்துவ பாடல் அல்ல. இவைகளே மிகச்சிறந்த திறவுகோளாக அமைகின்றது. மனித மனம் காலங்காலமாக ஒரே மாதிரியான சிக்கல்களை தான் சந்தித்து வருது அப்படிங்கிறது இந்த பாடலின் முதல் வரியை படிக்கும் போதே நமக்கு புரியுது. அதாவது, குறித்துரைக்கின்றேன் இதனை கேண்மின் இங்கே வம்மின் கோணும் மனக்குரங்காலே நாணுகின்ற உலகீர் அப்படின்னு ஆசிரியர் தன்னுடைய கருத்தை தொடங்குறார். இங்கே ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், சொல்லுங்க, உலக மக்களை பார்த்து அவர் ஒரு பேரார்வத்தோட அழைப்பதுதான். நான் ஒன்னு உறுதியா சொல்றேன், இங்க வந்து கேளுங்க அப்படின்னு கூப்பிடுறார். அதுக்கப்புறம் அவர் பயன்படுத்தும் அந்த உருவகம் என ரொம்பவே சிந்திக்க வச்சுது. மனித மனதை அவர் கோணும் மனக்குரங்கு அப்படின்னு குறிப்பிடுறார். ஒரு மரக்கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு தாவும் குரங்கை போலத்தான் நாமும் தொடர்ந்து ஒரு எண்ணத்திலிருந்து இன்னொரு எண்ணத்திற்கு தாவிக்கிட்டே இருக்கோம். இதை படிக்கும்போது இன்றைய நவீன உளவியலில் மனித எண்ணங்களுக்கும் நடத்தைக்கும் உள்ள தொடர்பை விளக்கும் அறிவியல் பூர்வமான உண்மைகள் தான் எனக்கு நினைவுக்கு வந்தன. ஆமா, எப்படி தொடர்பு படுத்துறீங்க? இப்போ நீங்க ஒரு முக்கியமான இமெயில் டைப் பண்ணிட்டு இருப்பீங்க. திடீர்னு உங்களுக்கு பல வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு கசப்பான சம்பவம் நினைவுக்கு வரும். உடனே அதை பற்றிய சிந்தனையில மூழ்குவீங்க. பிறகு நாளைக்கு நடக்க போற ஒரு மீட்டிங் பத்தின பயம் வரும். எக்ஸாக்ட்லி. இப்படி மனம் தொடர்ந்து தாவிக்கிட்டு இருக்கிறத பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஒரு குரங்குக்கு ஒப்பிட்டிருப்பது மிக துல்லியமான ஒரு உளவியல் பார்வையாகவே நான் கருதுகிறேன். இதுல நாம ஆழமாக கவனிக்க வேண்டிய ஒரு நுட்பமான வார்த்தை இருக்கு. அவர் வெறும் மனதை குரங்கு என்று சொல்லவில்லை, அது கோணும் மனக்குரங்கு என்கிறார். கோணும் மனம், அதாவது நேராக பயணிக்காத மனம். சரியா சொன்னீங்க. நமது எண்ணங்கள் ஒரு நேர்கோட்டில் தர்க்க ரீதியாக பயணிப்பது கிடையாது. அவை கோணலாக, எதிர்மறையாக, தேவையற்ற விஷயங்களை நோக்கிதான் பெரும்பாலும் தாவுகின்றன. நீங்க சொன்ன உதாரணத்தையே எடுத்துக்குவோம். ஒரு சாதாரண இமெயில் அனுப்புவதில் தொடங்கும் சிந்தனை எப்படி சம்பந்தமே இல்லாத பழைய கசப்பான நினைவை நோக்கி தாவுகிறது. அதுதான் இந்த கோணும் தன்மை. மேலும் அந்த வரியின் முடிவில் நாணுகின்ற உலகீர் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துறார். அவர் பயன்படுத்தும் நாணுகின்ற என்ற வார்த்தை வெறும் வெட்கத்தை குறிக்கல, இல்லையா? கண்டிப்பா இல்ல. தன் சொந்த மனதின் மாயையில் சிக்கி தவித்து தனக்கு தானே துன்பத்தை உருவாக்கிக் கொள்ளும் மனிதனின் அவல நிலையை அது சுட்டுகிறது. உங்களை கஷ்டப்படுத்துவது உங்களுக்கு வெளியே நடக்கும் சம்பவங்கள் அல்ல. அந்த சம்பவங்களைப் பற்றி உங்களின் மனக்குரங்கு உருவாக்கும் இந்த எல்லையற்ற சிந்தனை சுழல்தான் உங்களை அவதிக்குள்ளாக்குகிறது. ஆமா, நீங்கள் இரவில் தூங்க முடியாமல் விழித்திருக்கும் ஒவ்வொரு நொடியும் இந்த கோணும் மனக்குரங்கின் பிடிலதான் சிக்கியிருக்கீங்கன்னு ஆசிரியர் உங்கள் முகத்திற்கு நேராக சுட்டி காட்டுகிறார். நமது சொந்த எண்ணங்களே நமக்கான சிறையா மாறுது அப்படிங்கறத இதை விட தெளிவா சொல்ல முடியாது. இந்த தன்னுணர்வை ஏற்படுத்தின பிறகு அவர் உங்களை எப்படி அதிலிருந்து வெளியே கொண்டு வருவதுன்னு யோசிக்கிறார். இங்கதான் ஆசிரியர் தன் மீதான நம்பகத்தன்மையை உறுதி செய்கிறார். எப்படி சொல்றீங்க? வெறித்த ஒம்மால் ஒரு பயனும் வேண்டுகிறேன், எனது மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாதீர் அப்படின்னு சொல்றார். இந்த வரிகள் இன்றைய காலகட்டத்திற்கு மிக சரியாக பொருந்துகின்றன.
ஆமாம், குறிப்பா இன்றைய சமூக வலைத்தளங்கள் காலகட்டத்துல. இன்னைக்கு சோஷியல் மீடியால உங்களுக்கு யார் ஒரு அறிவுரை சொன்னாலும் அல்லது ஒரு வழிகாட்டுதலை வழங்கினாலும் அதன் பின்னால உங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்கும் அல்லது ஒரு மறைமுகமான எதிர்பார்ப்பு இருக்கும். நாமும் அதை தான் பழகிட்டோம். அது ஒரு தற்காப்பு மனநிலை தான். ஆனா இங்கே ஆசிரியர் உங்களை பார்த்து வெறித்த உம்மால், அதாவது அறியாமையிலும் மனக்குழப்பத்திலும் தவித்துக் கொண்டிருக்கும் உங்களால் எனக்கு எந்த ஒரு தனிப்பட்ட பலனும் தேவையில்லை என்கிறார். உங்களிடமிருந்து நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை, எனக்கு எந்த லாபமும் வேண்டாம் என்று மிகவும் வெளிப்படையாக தனது தூய்மையான நோட்டத்தை பதிவு செய்கிறார். இது மனிதர்களின் பொதுவான சந்தேக மனநிலையை உடைக்கும் ஒரு மிக முக்கியமான உளவியல் அணுகுமுறை. பொதுவாக ஒரு மனிதன் தனக்கு எந்த லாபமும் இல்லாத ஒரு விஷயத்தை செய்ய மாட்டான் என்ற எண்ணம் நம்மீது ஆழமாக பதிந்துள்ளது. உண்மைதான். யாராவது நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டினால் கூட, இவன் ஏன் இதை நமக்கு சொல்றான், இதுல அவனுக்கு என்ன லாபம், நம்ம ஏமாற்ற பாக்குறானா அப்படின்னு சந்தேகப்படும் மனநிலை தான் நம்மிடம் இருக்கு. அந்த தடையை உடைக்காமல் நீங்கள் எந்த ஒரு நல்ல கருத்தையும் உள்வாங்க மாட்டீர்கள் என்பது ஆசிரியருக்கு தெரியும். அதனால்தான் ஒரு பயனும் வேண்டுகிலேன் என்று தனது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத நிலைப்பாட்டை அவர் முன்வைக்கிறார். உங்களிடமிருந்து எனக்கு புகழ் வேண்டாம், பொருள் வேண்டாம், நீங்கள் என் பின்னால் ஒரு கூட்டமாக வரவேண்டாம் என்று தனது நோக்கத்தை தெளிவுபடுத்துகிறார். தான் கண்டறிந்த இந்த உண்மை ஒரு மெய்யுரை என்றும், இதை ஏதோ சுயநலத்திற்காக சொல்லப்பட்ட பொய்யுரை என்று நீங்கள் நிராகரித்துவிடக் கூடாது என்றும் அவர் தர்க்கரீதியாக விவரிக்கிறார். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத இந்த தூய்மையான மனநிலை தான் அவரை அடுத்த ஒரு மிக தீவிரமான சமூக விமர்சனத்தை நோக்கி நகர்த்துகிறது. இங்கேதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகுது. என்ன சொல்றார் அடுத்த வரியில? கட்டமைக்கப்பட்ட அமைப்புகளை அவர் எப்படி பார்க்கிறார் என்பதுதான் அடுத்த வரிகளில் வெளிப்படுது. பொறித்த மதம் சமயமெல்லாம் பொய்யே, அவற்றில் புகுதாதீர், சிவம் ஒன்றே பொருள் எனக் கண்டறிமென் அப்படின்னு அவர் சொல்றார். இது உண்மையிலேயே ஒரு மிக தீவிரமான தனிப்பட்ட பார்வை. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு சமூக அமைப்புகளை அவர் எந்த அளவுக்கு விமர்சனப் பார்வையோடு அணுகியிருக்கிறார் என்பதை மட்டுமே நாம் இங்கே பார்க்கிறோம். கட்டமைக்கப்பட்ட அனைத்து மதங்களும் சமயங்களும் மனிதர்களை திசை திருப்புகின்றன என்றும் அவற்றுக்குள் நீங்கள் நுழைய வேண்டாம் என்றும் பாடல் மிக கடுமையாக நேரடியாக கூறுகிறது. ஆமாம், இது ரொம்ப நேரடியான ஒரு விமர்சனம். இதை நாம் ஆதரிக்கிறோமோ இல்லையோ அல்லது இது சரியா தவறா என்ற விவாதத்துக்குள் செல்வதைத் தாண்டி ஒரு தேடலில் இருக்கும் மனிதன் தன்னைச் சுற்றியுள்ள நிறுவனமயமாக்கப்பட்ட அமைப்புகளை எப்படி ஒரு மிகப்பெரிய தடையாக கருதியிருக்கிறான் என்பது கவனிக்கத்தக்கது. இந்த கருத்தை அவர் முன்வைக்கும் தைரியமும் அதன் பின்னால் இருக்கும் அவரது தத்துவார்த்தமான நிலைப்பாடும் நமது சிந்தனையை தூண்டக்கூடியவை. மிகச் சரியான கோணம். இதை ஒரு பரந்த வரலாற்று மற்றும் தத்துவ கண்ணோட்டத்தோடு நாம் இணைத்து பார்த்தால் மேலும் தெளிவு கிடைக்கும். பாடலாசிரியர் இங்கே எலை கண்டிக்கிறார் என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்வது அவசியம். ஆமா, அவர் ஆன்மீகத்தையே முழுமையாக நிராகரிக்கிறாரா? இல்லவே இல்லை. அவர் இறைத்தன்மையையோ அல்லது ஆன்மீக தேடலையோ நிராகரிக்கவில்லை. மனிதர்களால் உருவாக்கப்பட்ட, பொறித்த, அதாவது செயற்கையாக கட்டமைக்கப்பட்ட மனிதர்களை பிரித்தாளும் சடங்கு சம்பிரதாயங்களைத்தான் அவர் மிக தீவிரமாக நிராகரிக்கிறார். ஓ, அதனாலதான் பொறித்த மதம் என்று சொல்கிறார். சரியா சொன்னீங்க. மனிதர்களை உண்மையான அகத்தேடலிலிருந்து திசை திருப்பும் எந்த ஒரு அமைப்பையும் அவர் பொய்யே என்று 2 முறை அழுத்திச் சொல்கிறார். அப்படிப்பட்ட குறுகிய வட்டங்களுக்குள் புகுதாதீர் என்று எச்சரிக்கிறார். சரி, வெளியே இருக்கும் எல்லாவற்றையும் நிராகரித்துவிட்டால் பிறகு எதுதான் உண்மை? அதற்கும் அவரே வழிகாட்டுகிறார். சிவம் ஒன்றே பொருள் என கண்டறிமின். இங்கே சிவம் என்ற வார்த்தையை அவர் ஒரு குறிப்பிட்ட அமைப்பின் கடவுளாக கூறவில்லை. அது தூய்மையானது, ஒரு பரம்பொருள்னு சொல்லலாமா? ஆமாம். சிவம் என்றால் மங்களகரமானது, தூய்மையானது, எல்லைகளற்ற பரம்பொருள் அல்லது தூய விழிப்புணர்வு என்று பொருள். அந்த ஒற்றை மெய்ப்பொருளை நோக்கி பயணிக்க சொல்கிறார். உங்களுக்கு வெளியே உள்ள சடங்குகளை விட்டுவிட்டு அகத்தின் உள்ளே இருக்கும் அந்த தூய உண்மையை, பிரபஞ்ச சக்தியை கண்டறிய சொல்கிறார். இது மனித சிந்தனையின் மிக உயர்ந்த பக்குவ நிலையை குறிக்கிறது. வெளியில் தேடும் அமைதியையும் உண்மையையும் நமக்குள் தேடச் சொல்லும் இந்த பாதை மிக சுவாரஸ்யமானது. ஆனால் நடைமுறையில் இது சாத்தியமா? பலருக்கும் இதே கேள்விதான் வரும். அந்த எல்லையற்ற விழிப்புணர்வை நாம் எப்படி அடைவது என்று அவர் விளக்குகிறாரா என்ற கேள்வி எனக்குள் எழுந்தது. அதற்கான விடையை அவர் அடுத்த வரிகளில் ஒரு செய்முறையாகவே தர்றார். சிரித்திடு சிற்றவை நடையை தெரிந்து துதித்திடுமின் சித்தியலாம் இத்தினமே சத்தியம் சேர்ந்திடுமே. இது ஒரு மிக முக்கியமான வரி. சரி, இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்?
இந்த சிற்றபை நடையை அப்படின்னா என்னன்னு கேட்பாளர்களுக்கு புரியும் வகையில கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. இந்த இடத்தில் அவர் பயன்படுத்தும் சிற்சபை நடத்தை என்ற குறியீடு ஆழமான பொருளை கொண்டுள்ளது. சிற்றபை என்பது வெளியே கல்லாலும் மண்ணாலும் கட்டப்பட்ட எந்த ஒரு பௌதிக கோயிலும் அல்ல. அது ஒரு மனநிலை சார்ந்த விஷயம் இல்லையா? ஆமா, அது உங்கள் உடலுக்குள்ளேயே உங்கள் மனதின் ஆழத்தில் இருக்கும் உள்மன விழிப்புணர்வு தளம். நாம் எல்லோரும் அமைதியையும் தெளிவையும் தேடி வெளியே எங்கெங்கோ அலைகிறோம். ஆனால் நாம் தேடும் அந்த இடம் நமக்குள்ளேயே ஒரு சபையாக இருக்கிறது என்பதை அவர் உணர்த்துகிறார். அந்த சபைக்குள் நடக்கும் நடத்தையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கிறார். இதை இன்னும் கொஞ்சம் பிராக்டிக்கலா சொல்ல முடியுமா? இதை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள உங்களின் சொந்த அனுபவத்தையே எடுத்துக்கொள்ளுங்கள். சித் என்றால் அறிவு அல்லது விழிப்புணர்வு. சபை என்றால் ஒரு தளம். அங்கு நடக்கும் நடத்தை என்பது உங்களின் உள்மனதில் நடக்கும் அந்த நுட்பமான இயக்கம். அதாவது நமது எண்ணங்களை நாம் கவனிப்பது. சரியா சொன்னீங்க. உங்களது எண்ணங்கள் எப்படி உருவாகின்றன, உங்களது உணர்வுகள் எப்படி உங்களை இயக்குகின்றன, உங்களின் மூச்சு எப்படி உள்ளே சென்று வெளியே வருகிறது என்பதை எந்தவிதமான தீர்ப்புகளும் இல்லாமல் வெறும் சாட்சியாக நின்று கவனிப்பதுதான் அந்த நடத்தை. எந்த தீர்ப்பும் இல்லாமல் கவனிப்பது, அது ரொம்ப முக்கியம். ஆமா, இந்த விழிப்புணர்வு நிலைதான் உங்களை அந்த கோணும் மனக்குரங்கிடமிருந்து தனித்துப் பிரிக்கிறது. அதை கவனித்து அந்த உள்மன விழிப்புணர்வோடு ஒன்றிணைந்து வாழப் பழகுங்கள் என்பதைத்தான் அவர் தெரிந்து துதித்திடும் மின் என்று கூறுகிறார். மனதை அடக்க வேண்டியதில்லை, கவனித்தால் போதும். சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் உங்கள் எண்ணங்களை அடக்க போராட வேண்டியதில்லை. மாறாக உற்று நோக்கினால் போதும். அந்த விழிப்புணர்வு சபைக்குள் நீங்கள் நுழைந்துவிட்டால் உங்களின் ஒட்டுமொத்த பார்வையும் மாறிவிடும். இது தியானத்தின் உச்சகட்ட ரகசியத்தை மிக எளிய வார்த்தைகளில் கடத்தும் ஒரு முயற்சி. அப்படி அந்த உள்நோக்கிய பயணத்தை செய்து நமது சிற்சபை நடத்தையை நாம் அறிந்து கொண்டால் நமக்கு என்ன கிடைக்கும், அதற்கான பலனை நாம் எப்போது எதிர்பார்க்கலாம் என்ற நமது அவசரத்திற்கும் அவர் உறுதியான பதிலை அளிக்கிறார். சித்தியலாம் இத்தினமே சத்தியம் சேர்ந்திடுமே என்று முடிகிறார். இது எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வரி. சித்தி என்றால் முழுமை அடைதல் அல்லது விடுதலையை உணர்தல். நீங்கள் இந்த பயிற்சியை செய்தால் உங்களுக்கு எதிர்காலத்திலோ அல்லது வேறு ஒரு வாழ்விலோ பலன் கிடைக்கும் என்று அவர் உங்களை காக்க வைக்கவில்லை. இது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஆமா, உங்களுக்கு தேவையான எல்லா தெளிவும் விடுதலையும் இத்தினமே, அதாவது இன்றே இந்த கணத்திலேயே கிடைக்கும் என்று சத்தியம் செய்கிறார். இது சாதாரணமான ஒரு வாக்குறுதி அல்ல. எப்போது உங்கள் அலைபாயும் குரங்கு மனதின் பிடியிலிருந்து நீங்கள் விடுபட்டு உங்கள் வெளியே இருக்கும் கட்டமைக்கப்பட்ட எல்லைகளை தாண்டி உங்கள் உள்மனதில் இருக்கும் அந்த சிற்றபையை விழிப்புணர்வோடு உணர்கிறீர்களோ, அந்த நொடியே உங்களின் அனைத்து மன அழுத்தங்களும் கவலைகளும் காணாமல் போய்விடும். அந்த அமைதியும் தன்னுணர்வும் தான் ஒரு மனிதன் அடையக்கூடிய மிகப்பெரிய முழுமை நிலை. அந்த நிலை நாளை கல்ல, இன்றே சாத்தியம் என்று அவருடைய உறுதி மனித குலத்திற்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை அளிக்கிறது. ஆமாம், இந்த இத்தினமே என்ற சொல் மிகப்பெரிய உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. நீங்கள் சரியாக சுட்டிக்காட்டினீர்கள். மனித மனம் எப்போதும் ஒத்திவைக்கும் குணத்தைக் கொண்டது. அமைதி என்பது எதிர்காலத்தில் நாம் அடையப் போகும் ஒரு இலக்கு என்றுதான் நாம் நம்பித் தொலைக்கிறோம். வேலையில் பதவி உயர்வு கிடைத்தால் அமைதி கிடைக்கும், நிறைய பணம் சம்பாதித்தால் அமைதி கிடைக்கும் என்று நமது மனக்குரண்டு நம்மை எதிர்காலத்தை நோட்டி துரத்திக் கொண்டே இருக்கிறது. அந்த ஓட்டம் நிற்கவே நிற்காது. கண்டிப்பா நிற்காது. ஆனா ஆசிரியர், உங்களின் அமைதி எதிர்காலத்தில் இல்லை, அது இந்த கணத்திலேயே உங்கள் உள்மனதில் காத்துக் கொண்டிருக்கிறது என்பதை ஆணித்தரமாக பதிவு செய்கிறார். இந்த விழிப்புணர்வை நாம் அடையும்போது வெளிப்புறச் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நமக்குள் ஒரு சலனமற்ற தன்மை உருவாகிறது. அந்த தன்மையை அடைவதுதான் உண்மையான விடுதலையின் தொடக்கம். மிக நேர்த்தியான விளக்கம். ஒரு சிறிய பழங்கால பாடலுக்குள் இவ்வளவு பெரிய உளவியல் மற்றும் தத்துவ புதையல் மறைந்திருக்கிறது என்பது உண்மையிலேயே வியப்பளிக்கிறது. ஆமா, இது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். இந்த விரிவான அலசலினோடாக நாம் பயணித்த முக்கிய சாராம்சங்களை உங்களுக்காக நான் சுருக்கமாக தொகுத்து வழங்க விரும்புகிறேன். முதலாவதாக, எந்த பக்கம் செல்வது என்று தெரியாமல் அலைபாயும் தேவையற்ற எதிர்மறை சிந்தனைகளை உருவாக்கும் நமது கோணும் மனக்குரங்கை நாம் அடையாளம் காண வேண்டும். உங்களின் அனைத்து அவதிகளுக்கும் அதுவே மூலக்காரணம். சரியா சொன்னீங்க. இரண்டாவதாக, எந்த ஒரு தனிப்பட்ட எதிர்பார்ப்பும் சுயநலமும் இல்லாமல்
பகிரப்படும் தூய்மையான உண்மைகளை நாம் சந்தேகத்தின் திரையை விலக்கிவிட்டு பார்க்க பழக வேண்டும். மூன்றாவதாக, மனிதர்களை பிரிக்கும் மற்றும் சிந்தனையை முடக்கும் கட்டமைக்கப்பட்ட அமைப்புகளையும் சடங்குகளையும் தாண்டி உண்மையான ஒற்றை மெய்ப்பொருளான அந்த எல்லையற்ற விழிப்புணர்வை நாம் தேட வேண்டும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இறுதியாக, அந்த உண்மையான தேடல் வெளியுலகில் இல்லை, அது உங்களுக்குள்ளேயே இருக்கும் சிற்றபை எனப்படும் உள்மன விழிப்புணர்வு தளத்தில்தான் இருக்கிறது. அதை நீங்கள் எந்த நொடியில் விழிப்புணர்வோடு உணர்கிறோர்களோ அந்த நொடியே உங்களின் அனைத்து தேடல்களுக்கும் விடை கிடைத்துவிடும். அந்த முழுமையான அமைதி இன்றே இந்த கணத்திலேயே உங்களுக்கு சத்தியமாக கிடைக்கும். இந்த கருத்துக்களை நாம் முழுமையாக அலசிவிட்டோம். ஆனா இதை உங்களின் சொந்த வாழ்க்கையோடு பொருத்தி பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். இது ஒரு முக்கியமான கேள்வியை உங்களுக்குள் எழுப்ப வேண்டும். அந்த கேள்வி என்ன? ஒவ்வொரு நாளும் நீங்கள் பல்லாயிரக்கணக்கான தகவல்களால் தாக்கப்படுகிறீர்கள். அலுவலக பணிச்சுமை, சமூகத்தின் முடிவற்ற எதிர்பார்ப்புகள், உங்கள் மொபைல் போன் திரைகளில் விரியும் மாயான உலகம் என்று எல்லாமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய இரைச்சலை உங்களை சுற்றி தொடர்ந்து உருவாக்கியுள்ளன. இந்த வெளியுலகின் இரைச்சல்களையும் மற்றவர்கள் உங்களுக்காக வகுத்து வைத்த விதிகளையும் சிறிது நேரம் முற்றிலும் தள்ளி வைத்துவிட்டு பார்த்தால், உங்களுக்கான தனிப்பட்ட சிற்சபை, அதாவது உங்களின் உள்மன விழிப்புணர்வு தளம், உங்கள் அன்றாட வாழ்க்கையில் எங்கே ஒளிந்திருக்கிறது? அந்த இடத்தை நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? உங்களின் அந்த அலைபாயம் மனதை கடந்து எந்த சலனமும் இல்லாத அந்த உள் அமைதியை, அந்த ஆழமான மௌனத்தை நீங்கள் தேடி பார்த்திருக்கிறீர்களா? அல்லது இந்த அன்றாட இரைச்சல்களிலேயே உங்களின் ஒட்டுமொத்த வாழ்நாளும் தொலைந்து போக அனுமதிக்கப் போகிறீர்களா? நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள தூண்டும் மிக ஆழமான கேள்வி இது. வெளியில் ஓடிக்கொண்டிருக்கும் உங்கள் தேடலை ஒரு கணம் நிறுத்திவிட்டு உங்களுக்குள்ளே இருக்கும் அந்த சிற்சபையை தேடி கண்டுபிடிக்கும் பயணம் உங்களுக்கு இன்றே தொடங்கட்டும். அந்த உள் அமைதியை நீங்கள் கண்டடையும் ஒரு சிறு கணத்திலாவது இந்த பாடலின் உண்மையான விடுதலையை நீங்களே நேரடியாக உணர்வீர்கள். உங்கள் சிந்தனையை தூண்டும் இந்த ஆழமான கேள்வியோடு இன்றைய இந்த விரிவான அலசலை நாம் நிறைவு செய்கிறோம். மற்றும் ஒரு புதிய தேடலோடும் உங்களுக்கான சுவாரஸ்யமான தரவுகளோடும் மீண்டும் ஒரு சிறப்பான உரையாடலில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை வெளியுலகின் சத்தங்களை குறைத்துவிட்டு உங்கள் உள்மனதின் குரலை கவனிக்க தவறாதீர்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி.